பாஜகக்கெல்லாம் சர்வே எடுத்துட்டு போன ஒரு தைரியசாலியை நான் வந்து பாராட்டுறேன். எப்படி ஒரு ஊருக்கு ஒருத்தனாவது இருந்தானா இல்லையா? என்னது பாஜகக்கிட்டே ஓட்டு போடுவேன் அப்படின்னு ஏதாவது ஊர்ல ஒருத்தனாவது சொன்னானா இல்லையான்னு கேட்டேன். இருந்தாங்க. அது நிறைய இருந்துச்சு. அவன் அவன் இந்த சர்வே பேட்டர்ன்ல கொஸ்டின் என்ன இருக்கு தெரியுமா? டிவிக்கு பிஜேபியோட சேர்ந்தா ஓட்டு போடுவீங்களா? அந்த கொஸ்டின் இருக்கும். 2-3 கொஸ்டின் இருந்துச்சு. அதுக்கு என்ன சொன்னாங்க டிவி கேட்காரங்க? டிவிகே காரங்க வந்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து விசிகா கம்யூனிஸ்ட் பேர்லாம் சொன்னாங்க சேர்ந்துச்சுன்னா. ஆனா ஏடிஎம்கே பிஜேபி காரங்க எல்லாம் வந்து சேர்ந்தா ஓட்டு போடுவாங்க. ஏடிஎம்கே இந்த காரங்க சர்வே தனியா இந்த சர்வே நீ நல்ல கண்ணையெல்லாம் சந்திச்சிருக்க. இந்த சர்வே எடுத்துட்டு மக்கள் இப்படி சொல்றாங்கன்னு ஏதாவது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ் போய் சொல்லியிருக்கணுமா? சொல்லியிருக்காங்க. நான் இங்க வந்து சொன்னேன், உங்க கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு எல்லாம் குத்து விஷயத்த எல்லாம் கூப்பிட்டு சொன்னேன். ஐயோ ஒழுங்கா குத்தூசி எல்லாம் ட்விட்டர்ல கிளமாடுற கம்யூனிஸ்டியா? கம்யூனிஸ்ட் கட்சியில முடிவெடுக்கிற கம்யூனிஸ்டுகள் சில பேர் இருக்காங்க. அடி சொல்லிட்டியா? இல்ல எலெக்ஷன் டைம்ல எடுத்தது. இங்க வந்து சொல்லிக்கிருந்தேன், யோ நீங்க கட்சியை வளர்க்கணும்யா, டிஎம்கே கூட இப்படியே இருந்தீங்கன்னா விளங்காதியா. உங்களுக்கு உங்க கட்சிக்கு அவன் ஓட்டே போட்டு பழக்கப்படாம இருக்காயா. ஆனா யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஆதரவெல்லாம் இருக்கியா. அவன் பிஜேபி கிரவுண்ட் லெவல்ல லோக்கல்ல இறங்கி வேலை பார்த்து இருக்காயா. நீங்க தான் இப்படி இருக்கீங்க டிஎம்கேன்னு அவ்வளவு இது சொன்னேன். என்னைய வந்து கடிச்சுக்கிட்டு இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. கிளப் ஹவுஸ்ல இருந்திருக்கீங்களா? இல்ல நான் கிளப் ஹவுஸ்ல இல்ல கிளப் ஹவுஸ்ல இல்ல. அன்புன்னு பேர் இருக்காது, வேற இன்னும் 2 ஐடி இருக்கு. ஊபி ஐடி. இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோமா தோழர்? பேசிருக்கோம் தோழர். நம்ம கொக்கி ஸ்பேஸ்ல பேசிருக்கோம். ஓகே சம்சீர் தோழர் அவன் ஹம்சாலி மாதிரி மொத்தம் 4 ஐடி வச்சிருக்கான். டிவிகேக்கு ஒரு ஐடி, அப்புறம் பிக் பாஸ்க்கு ஒரு ஐடி, அப்புறம் வேற என்னது ஊபிக்கு ஒரு ஐடி வச்சிருக்கான். கொக்கி ஸ்பேஸ்க்கு ஒரு ஐடி. இல்ல நானே ஒரு நாள் நைட்டே ஒரு 1 o'clock இருக்கும், எங்க இதுல பேசிட்டு இருந்தான். பிக் பாஸ் ஐடி. அது ஊபி கூட பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். ஜூலி ஆதரவாளரா வந்து? இல்ல நான் போய் இல்ல அங்க போய் சண்டை போட்டுட்டு இருந்தான். நான் போய் யாரா நமக்கு தெரிஞ்ச வாய்ஸ் கேக்குதா, ஐடி மட்டும் தெரியலேன்னு பார்த்தா அங்க ஒரு ஐடியில பேசிட்டு இருந்தான். ஷாக் ஆயிட்டு தெரியுங்களா? நான் சொல்றேன், அன்பு வந்து ஒரு 32 வயது மதிக்கப்பட்ட ஒரு வாலிபர், அவ்வளவுதான். அது தவிர வேற எதுவும் இவன் பிராடு விடுவேன். இந்த நாய்க்கு 32 வயசு ஆயிருக்கு, 2 குட்டி போட்டுச்சு, எல்லாரும் சேர்த்து இருப்பான். டேய் யார் 32 வயசாச்சு 2 குட்டி போட்டது யாரு? முரளி. நான் சம்திதோ என்னதான் சொல்றேன். முரளி நீ மதுரையில எங்க இருக்க? மதுரையில எங்க சார்? இது என்ன ஊர்? இந்த ஊர் என்ன பேரு? இந்த ஊருக்கு என்ன பேரு? கூடல் நகர். அது எங்க இருக்கு? 2 பக்கமா? இல்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். நான் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கேன் சம்திதோல. ஓகே சரி, ஃப்ரீயா இருந்தா வாங்க, சாயந்தரம் ஒரு காபி சாப்பிடுவோம். ஏதாவது ஒரு பொதுவான இடம். எங்க வருவீங்க நீங்க? எந்த சைடு வருவீங்க நீங்க? ஏதாவது ஒரு பொதுவான இடம் சொல்லுங்க. கூடல் நகருக்கும் பெரியாருக்கும் பக்கத்துல ஏதாவது சொல்லி அன்பு. மதுரையில இருக்கவே நீ என்கிட்ட கேக்குற? நான் என்னமோ மதுரைக்கு சொல்லு. எந்த இடம்? கூடல் நகர்ல இருந்து. கூடல் நகர்னா எந்த சைடியா இருக்கு அன்பு? இது வந்து மதுரை ஜங்ஷனுக்கு முதல் ஸ்டாப். இங்க இதுக்கு அடுத்த ஸ்டாப் மதுரை ஜங்ஷன். அப்படி இருக்கு. அப்ப ஜங்ஷனுக்கு வந்துருங்க சந்தி தோழர். ஜங்ஷனுக்கா? ஓகே டீல். பாத்தீங்கன்னா சேர்த்து வச்சு நான் அன்பை பாத்துருக்கேன். சேர்த்து வச்ச என்ன ஒரு காபி சாப்ப கூப்பிடல, முரளியை கூப்பிடுறீங்க. சாரி தோழர், நீங்களும் மதுரையில இருந்தா வாங்க. யார் மதுரையில இருந்தாலும் வாங்க. சுவிட்சர்லாந்துல இருக்கேன், மீட் பண்ணிட்டு. சுவிட்சர்லாந்துல ஒரு தோழர் இருக்காரு, ஆனா அவரை மீட் பண்றீங்களா? எங்க இருக்காரு அவர்? வந்து சுவிட்சர்லாந்துக்கு ஜெர்மனிக்கு நடுவுல இருக்காரு, ஆனா அபிஷியலா அந்த இடம் சுவிட்சர்லாந்து தான். இடது பேரு அவர் இப்படிதான் என்கிட்ட சொன்னாரு. இப்பதான் நேத்தப்ப ரெண்டு பேர்த்த மீட் பண்ணேன். வந்து ஒரு 6-7 மாசத்துல எவனுமே கண்ணுக்கு தெரியல தமிழ்நாடு. 2 பேர்த்த மீட் பண்ணிருக்கேன். நவீன போய் பாத்தியா டோல்டு? இல்லையா, இங்க 2 பேர் வந்திருந்தாங்க.
இங்க 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 2 பேர் இருக்கிறாங்க. நான் நேத்தா மீட் பண்ணாங்க நைட்டு. ஓகே ஓகே ஓகே. இந்த திருமணம் காந்தி ஆதரவாளர் வந்திருக்காரு சந்தி தோழர், நீங்க ஏதோ டவுட் கேட்டீங்க. திருமூலன் காந்தி ஆதரவாளர் கோவை பாசித் ஒரு மாதிரி பேசுறாப்புல, அவர் ஃபேஸ்புக்ல வேற மாதிரி என்ன பிடிச்சி கடிப்பாப்புல, அது விட்டுருங்க. இன்னொரு ஆள் மோகன்குமார்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு ஒரு திம்சா பேசுறாப்புல. ஏன் முடிவுக்கு போறது எனக்கு ஒன்றும் புரியல. ப்ரோ எனக்கு இவரு நம்ம வன்னியரசு போய் உட்காரத்தை பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்வா இருக்கு ப்ரோ. அந்த வீடியோ என்ன அடி 2வது தடவை சொல்றீங்க, அவ்வளவு உண்மையிலே ப்ரோ. அதாவது இந்த பவர் இல்லாம ஒருத்தனுக்கு லைஃப்ல ஒன்று கிடைக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? அது அவர்கிட்ட அப்படியே தெரியுதுங்க. என்ன அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல பண்ணாருன்றது நமக்கு தெரியல. என்னென்ன இன்னல்கள்லாம் கடந்து வந்தார் நமக்கு தெரியாது. ஆனா அந்த உட்கார்றதுக்கு முன்னாடி அவரு பாடி லாங்குவேஜ், நான் தான் சொல்றேன், நான் பேசுறது கொஞ்சம் கொஞ்சம் இதா இருக்கும். பட் ஆனா எனக்கு கொஞ்சம் உணர்ச்சியா தான் இருக்கு அது. கண்டிப்பா புரியுது புரியுது. காலையில எடுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க, எனக்கே சங்கடமா போச்சு. அவரை சம்ஜித்தோட அவன் ஒய்ஃப் வந்து கிறிஸ்டின் போல, அதை எடுத்து போட்டு எல்லாரும் இன்டெலிஜென்ட் பண்ணிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் அமைச்சர் விஜய் கொடுக்குறாருன்னு எடுத்து போட்டு அடிக்கிறானுங்க. அதாவது இப்ப விஜய் கிறிஸ்டின்னு சொல்றது நல்லதுதான், நீ விட்டுருங்க. நல்லதுதான், இருந்தாலும் எல்லாம் லாபி பண்றாங்க, எல்லாருக்கும் அப்படி கொடுக்குறாங்கன்னு வன்னியரசையும் சேர்த்து அடிக்கிறாங்க. எனக்கே கஷ்டமா இருக்கு. அவர் என்னைக்கு அப்படி நடந்திருக்காரு? அவர் ஒரு ஏத்திஸ்ட். இவங்க இப்படி பேசி பேசிதான், அதாவது கொஞ்சம் கொஞ்சமா பரிணமிச்சுதான் பிஜேபி கூட்டணி போக முடியும். இன்னைக்கு தோத்து நாளைக்கே கூட்டணி போனா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் தங்களுடைய அணிகளை பிஜேபி மாதிரி தயார்படுத்துவாங்க, அப்புறம் பிஜேபி மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க, அப்புறம் பிஜேபி வந்து ஜாயின் ஆகுது. கரெக்டா அந்த ப்ராசஸ் பண்றாங்க இப்பதான். கரெக்ட் கரெக்ட். அனிதா ராதாகிருஷ்ணன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு அப்ப. கரெக்டா? ஆராசா. ஆராசா, ஆமா. ஆனாதிக்கு வந்து ரொம்ப நாள் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அனிதா ராதாகிருஷ்ணன் இப்ப என்னன்னா, அவருக்கு வந்து தூத்துக்குடியில கொஞ்சம் கம்மியா தான் ஜெயிச்சிருப்பாங்க போடுறது டிவிக்கு, அதனால நான் பெரிய டானு அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அவர் சொல்றது வந்து கொளத்தூர்ல எங்க அண்ணன் தோக்கல, இங்க நான் ஜெயிச்சிருக்கேன், இங்க வா அப்படின்றாரு. அதுவும் ஆதவ கூப்பிடுறாரு, அதான் எனக்கும் புரியல என்னன்னு. ஆதவ் இன்னைக்கு இந்த அறநிலைத்துறையில ஒரு கேள்வி கேட்டாங்க ப்ரோ. அவர் என்ன இப்படி பதில் சொல்லிட்டாரு? ஏன்னாங்க அவர் என்ன என்ன இது இது மாதிரி நீங்க வந்து ஒரு பிராமணர்கள் கொடுத்துருக்கீங்கன்னா அவர் யாருன்னே எங்களுக்கு எங்க கட்சி எங்களுக்கு தெரியாதுங்க, எங்க அவர் என்ன இதுல இருந்து எந்த பேக்ரவுண்ட்னே எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டாரு. சரி நம்ம கட்சியில பாருங்களேன். இல்ல ஆர்டிபி, அதாவது கட்சியில தெரிஞ்சிருக்கோம், அவர் சும்மா சொல்றாரு. ஆனா கட்சியில வேலை பார்த்த பல பேரு, கூடவே இருந்த பல பேருக்கு தெரியாது, அது உண்மை. பாருங்க இப்படி இருக்க கட்சியை பேசுற நிறைய பேருக்கு தெரியாது, எல்லாருக்கும் இப்ப எனக்குமே தெரியாது ப்ரோ. நீங்க ஐயா எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி விஷயங்கள்ல நீ உங்கள்ட்ட இருந்தா நான் கத்துக்கிறேன். எனக்கு இல்ல அது ஊப்பி புத்தி, அது கொஞ்சம் விடுங்க, அதை குறைச்சிருவோம். கொஞ்சம் குறைச்சிருவோம். கேக்குதா? ஓகே, எனக்கு தெரிஞ்சு மேபி தப்பா இருந்ததுன்னா இவரு சொல்லட்டும். யாரு? சம்ஜீர், ஓகேவா? இவங்க முன்னாடி இதுல இருந்தாங்கல்ல, பிஜேபியோட கூட்டணியில, திமுக. அப்ப இருக்கும்போது நம்ம இவரு யாரு, சீதாராம் யெச்சூரி வந்து கருணாநிதி கேட்டிருக்கிறாரு, நீங்க என்னங்க சமூக நீதி அப்படிதான் பேசிட்டு இப்ப பிஜேபியோட கூட்டணி இருக்கீங்கன்னா, அது நீங்க கொள்கை வச்சு பிடிப்போட நீங்க இருந்துருவீங்க வெளியே, நாங்க பவர் இல்லாம இருக்க முடியாது, எங்களுக்கு அது தேவைப்படுது, அதனால நாங்க இந்த அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணிப்போன்னு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருக்காரு. அதுக்கு அவங்க இப்ப வந்து திடீர்னு அப்படியே போய் நிந்திர முடியாது சொல்ற மாதிரி, அதுக்கான வேலைப்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால பவர் இல்லாம இருக்க முடியாது. ஒண்ணு அவங்க சென்ட்ரல்ல பவர்ல இருந்திருக்காங்க, இல்ல ஸ்டேட்ல இருந்திருக்காங்க. ரெண்டுமே பவர் இல்லாம அடுத்த 10 இயர்ஸ்க்கு அந்த பவர் கிடைக்காதுன்ற ஒரு ஃபார்காஸ்ட்ல அவங்க வந்து இந்த கட்சியை மெயின்டைன் பண்றது கஷ்டம். அதுக்காக சொல்லுவாங்க. இன்னொன்னு இந்த டைம்ல வந்து பிஜேபிக்கும் சப்போர்ட் தேவைப்படுது, அதனால இது ஒரு நல்ல ஓப்பனிங் அவங்களுக்கு. இது ஏன்னா அவங்க தலைவரே பேசியிருக்காரு. சோ இங்க வந்து ஆராசா பேசுறது இல்ல. 1998-99 வந்து 2004 வரைக்கும், அதாவது தேர்தலுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க. 99 இருந்து இப்போ வந்து பிரகாஷ் காரத் கிட்ட போய் வந்து இந்த மாதிரி வந்து அவர் ஜெனரல் செக்ரட்டரி ஆயிட்டாரு, மோடியோட
வந்து கூட்டணி வச்சு மோடியை வந்து குஜராத் கலவரம் நடந்துட்டு இருக்கும்போது மோடியை வந்து நல்லவர்னு சொல்றாங்களே, இதை வந்து எதிர்க்கட்சியில் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களே, இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இதுல எனக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு கேட்டாரு. அவ்வளவுதான், ஒரே சிம்பிள் ஆன்சர். இல்ல சந்தித்தோழர், அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு எங்க அண்ணன் ஆராசாவை தொலைதொடர்பு இப்போ நாங்க யூபிஏ கவர்மெண்ட் ஒண்ணுல போட்ட காமன் மினிமம் ப்ரோக்ராம் டாக்குமெண்ட் எங்கிட்ட இருக்கு. அதை வந்து சபாநாயகரே வந்து அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்காரு. அப்ப மாதிரி வந்து டாக்குமெண்ட் காட்ட சொல்லுங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம். அதான் நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க எனக்கு புரியல. கண்டிஷன்ஸ் வேற, காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கிறது வேற. அதெல்லாம் கிடையாது. இந்த வாட்டி நாங்க போடுறோம். இப்ப வந்து எங்க அண்ணன் ஆராசாவை தொலைத்தொடர்பு துறை அமைச்சராக்குறோம். என்ன பாசித்து, கரெக்டா இல்லையா? எனக்கு அப்ப திருமுருகன் காந்தி என்ன பேசுவாருன்னு தான் பார்க்கணும் ஆசையா இருக்கு பாசித்து. என்ன ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, என்ன பத்தி, என்ன விஷயம்? இல்ல ஒரு திருமுருகன் காந்தி ஆதரவாளரா நீங்க வந்து திடீர்னு இங்கிட்டு விஜய்க்கு ஒரு ஆள் பேசுறீங்க, ஒரு ஆள் திமுக பேசுறாங்க, அதனால எப்படி அதை பாக்குறதுன்னு கேக்குறாரு சம்சித்தோடு. அப்படியா? அது என்ன சொல்றது, அபிஷியல் மெம்பர்ஸ் பின்ன ஆதரவாளரு மாறி மாறி இருக்குங்க. அதனால மோகன் குமார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் யாரு, அபிஷியல் மெம்பரா ஆதரவாளரா தெரியல. 2-3 மோகன் குமார் இருக்காரு. எந்த மோகன் தெரிஞ்ச பிங்க் பண்ணீங்கன்னா சொல்றேன் நானு. இருங்க நம்ம டிஎல்ல இருப்பா, நம்ம போய் பார்த்துட்டு வரேன். நீங்க இப்ப கட்சி இது இயக்கம் என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது பாசித்து? ஏங்க அவர்தான் திருமுருகன் காந்தி பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வந்து ஆதரிக்கணும் எல்லாரும் விஜய, இப்போதைக்கு அதான் அவசியம் சொல்லிட்டாரு. முரளி, கவர்னர் ஆட்சி வரக்கூடாது. விஜய்க்கு தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து கூப்பிடணும்னு எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் திருமுருகன் காந்தி தான் வச்சாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? நிலைப்பாடு இல்ல, அது விஜய் ஆதரவுன்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா அது நான் என்ன பண்றது நானு. இது வந்து அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படிங்கறதுனால அந்த விஷயத்த நாங்க எடுத்தோம். பின்ன முள்ளிவாய்க்காலுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பதிவு போட்டோம்னா அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சு நன்றி தெரிவிச்சு அதுக்கு மேல பெரிய போஸ்ட். இந்த தலித்துக்கான பிரதிநிதித்துவ அமைச்சரவை கொடுத்ததுக்கு அது என்னன்னு நீ தெரியல. கலந்து ஆலோசிச்சுட்டு ட்வீட் போடுவாரு என்ன விஷயம் அப்படிங்கிறது. ஓகே ஓகே, இதுக்கெல்லாமா ட்வீட் போடுறதுக்கெல்லாமா கலந்து ஆலோசிக்கணும்? அதுதாங்க, நீங்க வெறும் என்ன சொல்றது, ஏதோ திருமுருகன் காந்தி மட்டும்தான் எல்லா விஷயம் முடிவெடுக்கிறதுங்கிற மாதிரி நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா பின்ன அது எப்படி? அவருக்கு ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர். எப்படி நான் சொல்றது, அப்படிதான். சரி மூர்த்தி, சீமான் அண்ணனுக்கு குழந்தை பிறந்திருக்கு, விஜய் என்ன போய் பாப்பாரா மாட்டாரா? புரியல. இல்ல, வாய்ப்பு இல்ல. என்ன தோழர் ப்ரோ? யார் ப்ரோ அந்த கொடூரமான கேள்விலாம் ப்ரோ? என்ன தோழர்? என்ன சீமான் குழந்தை பிறந்திருக்கு, அண்ணன் விஜயனை போய் பாப்பாரான்னு கேட்டாரு, அதெல்லாம் மாட்டாருன்னு சொன்னேன். இல்ல, சீமான் அண்ணன் குழந்தையில இருந்து தாய்மாமன் சீரியல் ஆரம்பிச்சு வைப்பாருன்னு நினைச்சேன். ஏன் அந்த மோதிரம், தங்க மோதிரம் எல்லாம் கிடைக்கும்? ஷம்ஷீர் சொன்னதே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அது இப்போ விசிகாலேயே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சங்கத்தமிழர் ஒரு மாதிரி பேசுறது, வன்னியரசு ஒரு மாதிரி பேசுறது இல்லையா, அது மாதிரிதான். இல்ல, இதே கோவை பாசித்துன்னு சொல்லி பேஸ்புக்ல இருக்கிறது நீங்க தானே? கோவை பாசித்துன்னு பேஸ்புக்ல இல்ல, என் பேர் வந்து முகமது பாசித். முகமது பாசித் பேஸ்புக்ல நீங்க என் கூட இன்டராக்ட் பண்ணிருக்கீங்களா இல்லையா? இருங்க, இன்டராக்ட் பண்ணிருக்கேன். முகமது பாசித்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்குது. இப்போ சிவா திலீபனோட புகைப்படம் வச்சிருக்கிறது தான் நானு. இன்னொரு முகமது பாசித் வேற. ஏன்னா எப்பவுமே அவன் போஸ்ட் போட்டா என்ன வந்து கடிச்சிட்டு இருப்பாங்க.
அதான் ஏதோ 2-3 போஸ்ட் நீங்க என்ன கிடைச்சிட்ட மாதிரி பார்த்தேன். அதுதான் அந்த பாசித் நீங்களா யாருன்னு தெரியல. ஒரு கோவை பாசித்தோ இல்ல திருமூலர் காந்தி சப்போர்ட்டர் தாங்க. எனக்கு புரியல தோழர். ஏதோ ஒரு போஸ்ட்ல டிஃபரெண்ட் ஒப்பீனியன்ல என்ன போட்டு தரத்தட்டு தட்டி இருந்தாரு ஒருத்தர். முகமது பாசித்தோ கோவை பாசித்தோன்னு தெரியல. இவங்கெல்லாம் ஒரு எஸ்எஃப்ஐ மாநில செயலாளர் அப்படின்னு. அது நீங்களா இல்ல அவர்? அது நான் தான். சரி சரி. டோல்டு சேமா அங்க ஆத்தாத்தன ஆத்தின்னு இருக்காது எவ்வளவு நேரம். அவர் எப்பவுமே அப்படிதான். எங்கேயா போ வாயை கொடுத்து வாயை இது பண்ணிட்டு அவன் கண்டபடி பேசுவானுங்க. இவர் பேசவும் மாட்டாரு. இவ்வளவு நேரம் ஆத்துறாரு. அவங்க எல்லாத்தையும் தோண்டி எடுப்பாங்க. முப்பாற்றல் வந்து தோண்டி எடுப்பாங்க. இவர் கம்முன்னு தான் இருப்பாரு. அதுதான் அவர்கிட்ட பிடிக்க மாட்டேங்குது. திட்டினா நம்மளும் ரிட்டார்ட்ல ஆட் பண்ணும். அதுவும் பண்ண மாட்டாரு. வந்துட்டாரு பாரு, சொன்னானே வந்துட்டாரு பாத்தியா எப்படி வந்துட்டாரா? என்ன வந்துட்டாரு பாரு, சேம் மணிகண்டன். இவ்வளவு நேரம் ஆத்து என்ன சேமா ஆத்திடுங்க அப்படியே எனக்கு புரியல. அவன் திட்டினாலும் இவன் கம்முன்னு இருக்க மாட்டேங்குதாதியா. விடு. என்ன இவ்வளவு நேரம் என்ன ஆத்துறீங்க அவங்கள்ட்ட எனக்கு புரியலையா. ஜாலியா பேசிட்டு இருந்தேன். சரி, உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு நாலு ஸ்பேஸ்ல போய் அவளை ட்ரெக்கர் பண்ணி விட்டு அவன் என்ன அசிங்கமா திட்டுவான், நான் கேட்டு வந்துருவேன். அது தெரியும் எனக்கு. அது எல்லாம் நான் 1.5 வருஷமா பாத்துட்டு தான் இருக்கேன். அசிங்கமா திட்டுறத 1 வருஷமாவே. அது என்ன சேமா உங்க ஹாபி அது? இல்ல இவர் எம்ஜிஆர் அரசியல் பண்றாரு. இல்ல அதெல்லாம் ஒரு காரணம் இருக்கு ப்ரோ. இருங்க. என்ன கேட்டாங்க, என்ன சொன்னீங்க? என்ன நீங்க திட்டு வாங்குறத ரசிச்சுட்டு தான் டிபிடி உங்க பின்னாடியே வந்துட்டாரு. இங்க டிபிடி அங்கதான் இருந்தாரு. டிபிடி இல்ல வந்திருக்காரு. ஐயோ நான் சும்மா பேசிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆயி போச்சா. என்ன பேசுனீங்க உங்க தோழர்கள்ட்ட? அவன் என்ன பேசினா என்ன 3% சொல்லுவான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தெலுங்கரை பத்தி பேசினோடனே கோவம் போடுவான். யாரு, பாலாவா? இல்ல சொட்ட சும்மா ஆபாச. அவன்கிட்ட பேசவே முடியாது. இல்ல மாறிட்டான் அசிமா பேசுறது இல்ல. இல்ல எனக்கு என்னமோ இல்ல சிஎம்ஓ தமிழா டாக் பண்ணிருக்காங்க, தூக்கி உள்ள வைக்க போறாங்க பாருங்க சேமா. யாராவது பண்ணட்டும் ப்ரோ. ஏதோ நார்மலா நினைச்சு எல்லாம் டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல முரளி, அவங்க ஸ்டாலினே டாக் பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. ஸ்டாலினை டாக் பண்ணலையா? இப்ப டிவிக்கு ஹெச்கியூவை டாக் பண்ண விஜய் ஹெச்கியூ, அது பிரச்சனையே கிடையாது. இது சிஎம்ஓ தமிழ்நாடு எனக்கு புரியல. அவனுக்கு இஷ்டம். அது ஒரு அரசாங்க ஐடி ப்ரோ. அங்க ஸ்பீக்கர்ல இருக்காங்களா? யாருமே இங்க இல்ல ப்ரோ, தெரியுமா? அதுதான் தெரியுமே. ஒருத்தங்க இங்க இருக்க மாட்டான் ப்ரோ. இந்தியாவில எவ்வளவுமே இல்ல. எல்லாம் கனடா, துபாய், அங்கதான் இருப்பாங்க. எல்லாமே ஈழமா சேமா? இல்ல ஈழம் இருப்பாங்க. நம்ம ஊருக்காரங்க தான் வெளியூர்ல இருக்காங்க. எவனுமே இங்க இல்ல. சரி முரளி, இந்த 1.5 ஸ்பேஸ் போட்டுருவான்ல, அதுல பாரு ஸ்பீக்கர்ல இருக்கிற எவனுமே இங்க இல்ல, இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும். இவங்க ஓகே, இவனுங்களாம் அப்படிதான். அன்னைக்கு சேமாவும் இறைமலையும் கேட்டாங்க மொத்தம் தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டம் தான் இருக்குன்னு. அவன் அப்படியே சொன்னான் 234. எனக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டு தெரியுமா எத்தனை மாவட்டம்? 200. அது 3 டைம் கேக்குறாங்க. 3 டைம் அவன் அதையே சொல்றதா எவ்வளவு பெரிய தற்குறியா இருப்பான் வெளிநாட்டுல உட்காந்துக்கிட்டு. சேமாவும் இறைமொழியும் கேட்டாங்க. உண்மையிலேயே கரண்ட் கட்ல நிறைய இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்னு சொன்னாலும் நம்மளதான் கடிக்கிறானுங்க. இந்த திமுக எவ்வளவு நல்ல கட்சி ஆயிடுச்சு பாருங்க சேமா. திடீர்னு நாத்தாக்காக்கு, அதிமுக காரனுக்கு, பாஜக காரனுக்குலாம் நினைச்சாலே கஷ்டம். நம்ம ஒரு ஆளை வச்சுட்டு மொத்தமா சண்டை செய்யணும், அவ்வளவுதான். ஆமா, யோசிச்சு பாருங்க. திமுக நல்ல கட்சி ப்ரோ. என்ன ப்ரோ இதுக்கெல்லாம் திமுக சண்டை போடுறீங்க அப்படின்றானுங்க.
இதுல திமுக கூட்டுல இருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு அதான் புரியல. என்னையா மயான அமைதியா இருக்கு? இல்ல இவனுங்க வேற கம்மிட்டு இருக்க மாட்டேங்கிறாங்க. தேமுதிக வேற ஒருத்த சீட்டை வச்சுக்கிட்டு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கடையை திறந்துட்டாங்க சொல்லி இது பண்ணிட்டு இருக்காரு. தேமுதிக ஸ்பேஸ் போட்டிருக்கா? இல்ல ஸ்பேஸ் போர்ட்ல டிபிடி கோட் பண்ணி போட்டிருக்காரு. உள்ள போய் பார்த்தா தேமுதிக நியூஸ் வந்து பார்லிமெண்ட் நியூஸ்ல. நான் ஒண்ணு சொல்றேன் ஓகேவா, நிகழ்காலத்தை நம்புற வரைக்கும் ஓகேவா, கடந்த காலத்துல செஞ்ச தப்ப திமுக உணராது. அவனுக்கு இப்பயும் அதே தப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க. சேமா தெரியுதா இல்லையா அவனுக்கு? அவங்க புகழை விட்டுருங்க ப்ரோ. மக்கள் கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுவோம்னு பேசுறான் உட்காந்துக்கிட்டு. இவனை பார்த்து நம்ம என்ன சொல்றோம்னு தெரியல. ஆமா ப்ரோ, அப்படிதான் ப்ரோ பண்ணுவான். ஓட்டு போட்டீங்கல்ல ப்ரோ அப்படிங்கிறான். ஆனா ரொம்ப ஃபீல் பண்றாங்க கூட்டணி கட்சிகள் போனது. அவங்களால டைஜஸ்டே பண்ணவும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம எங்க போய் சமூக நீதினு பேசுறது, முற்போக்குன்னு பேசுறது? நம்ம எல்லாம் செருப்பல. எனக்கு தெரிஞ்சு திராவிட எல்லாம் ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். பாத்தியா? அவெல்லாம் ஓப்பனா சொல்லிட்டா அடுத்த உள்ளாட்சி தேர்தலாம் ஜெயிப்பன்னு நம்பவே நம்பாதீங்கடா. அவனுக்கே டென்ஷன் ஆயிடுச்சு இது மாதிரி பண்றாங்க. கூட்டணியா இல்லையான்னு உள்ளாட்சி தேர்தல் வரும்போது தெரிஞ்சிடும் ப்ரோ எல்லாரும். நல்லா இருந்துச்சு. அந்த கூட்டணி வச்சு இல்ல, அந்த கூட்டணி வச்சா ஜெயிக்குங்கிறியா இந்த பக்கம் உள்ளாட்சி தேர்தல்? புரியல என்னது? கூட்டணி வச்சுதான் உள்ளாட்சி தேர்தலாம் ஜெயிக்குங்கிறியா? ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்லை. ஆமா ஆமா, இப்போதைக்கு இப்ப எப்படி சிபிஐ எப்படி எனக்கு தெரிஞ்ச உள்ளாட்சி தேர்தல்லாம் ஆளுங்கட்சி இருக்குதான் ஜெயிக்கணும்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. இல்ல அது சொல்ல வரல. நான் கூட்டணியை பத்தி பேசிட்டு இருக்கேன். புரியுதா? அதுல தெரிஞ்சிடும். பாப்போம் எப்ப உள்ளாட்சி தேர்தல் போல கூட்டத்தொடர் கூட்டணும், பட்ஜெட் தாக்கல் பண்ணணும், நிறைய தோழர்களே. எனக்கு யார வயசு எல்லாம் பண்ணாதீங்க. சர்மி தோழர் சொல்ல வராங்க. சொல்லுங்க சர்மி தோழர். உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சொல்லுங்க. இவ்வளவு நேரம் எங்களாலே கேட்க முடியலையே, நீங்க அவ்வளவுதான் முட்டு கொடுத்துட்டு வந்தீங்களே அதுக்காக. ஜாலியா ஒண்ணு புரிஞ்சுங்க. சில நேரத்துல நம்ம ட்ரெஸ் எப்படி சொல்றது, நம்ம எல்லாத்தையும் ஃபீல் பண்ணா ஜாலியா இருக்குன்னா சில உலகத்துக்கு போறோம். அதுல அது ஒரு உலகம். நான் ஒரு காலத்துல அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன். திரும்ப இன்னைக்குதான் போய் அதுல கலந்துக்கிட்டு வந்தேன். எனக்கு மட்டும் மைக் கொடுத்துருந்தாங்கன்னா வந்து 2 கொடுத்துருப்பேன். முடியல, என்னால கேட்கவே முடியல. ஆனா நீங்க சகிச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் இருந்தீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏங்க இங்க வந்தவங்க என்ன எல்லாருமே திட்டுறானுங்க. இதெல்லாம் ஜாலியா இருக்குங்க. கோவப்பட்டு என்ன ஆக போகுது? உலகத்துல வாழ்றாங்க, தனி உலகம் அது. பாருங்க, டோல்ட் எல்லாம் இருந்திருந்தா எல்லாரும் திட்டிடுவான். ஆனா அதர் லிஸ்ட்ல உட்காந்து அழகா கேட்டு இங்க வந்து புலம்புவான். சொல்லலாம் தான் வந்து. ஓகே. நன்றி. பிஜேபி கூட்டணிக்கு தயாராயிட்டாங்க சேமா. எப்படி சொல்ற? ரெடி ஆயிட்டானுங்க. 3 செட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆராசன நேத்தி பேசுனது, இவரு அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறது, அப்படி இப்படி செட் பண்றானுங்க மூட. எல்முருகன் வேற ஆளுநரை பார்த்துட்டு வந்திருக்காரு. உண்மையிலே சொல்றேன், எல்முருகன் போய் ஆளுநரை பார்த்துட்டு வந்திருக்காரு சேமா. ஹலோ, எல்முருகன் யாரை பார்த்து வந்திருக்காரு?
அவங்களுக்கு என்னங்க ஆளுநரும் அல்முருகனும் வந்து இவ்வளவு ஐடி இருக்கா சார் வீக்கா சைடு விசிக் ஐடி எவ்வளவு ஐடி இருக்கு அப்பா இன்னைக்கு தான் நான் பாக்குறேன்.